அண்ணா வாடா பார்த்தா ஒரு முக்கியமான விஷயம் அண்ணா. வேலையை விட போறியா? அண்ணா இப்பதானே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓ. நல்லபடியா போயிட்டு இருக்கு. நீங்க ஆ, வேற சரி, சரி. இந்த செங்கல்பட்டு MSK மில்லு கணக்கெல்லாம் நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா. அவங்க கிட்ட இருந்து ஃபோன் வந்ததுண்ணா. நம்மள 2 நாள் செங்கல்பட்டுல தங்கி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போக சொல்லியிருக்காங்கண்ணா. டேய் செங்கல்பட்டுக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிடுறா. ஐயோ அண்ணா இன்டர்னல் ஆடிட்டிங்லாம் நடக்குதா அண்ணா? ஆடிட்டர் வேற வராராம். நம்மளையும் 2 நாள் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருந்து வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போக சொல்றாங்கண்ணா. டேய் இப்போதானே முடியாதுன்னு சொன்னேன், திருப்பி வான்ற. அங்க இருந்து தங்குற வேலையெல்லாம் சரியா வராது. காலை அசக்காத. எதுவா இருந்தாலும் அவங்கள இங்க வர சொல்லு. சரிண்ணா, நான் போய் பேசி பார்த்துட்டு வரேன். ஓ ஷூ குடுறா. ஹலோ. ஓகே சார், நான் சொல்லிடுறேன் சார். ஓகே போடுறா. அண்ணா பேசி பார்த்துட்டேன். அதுக்குள்ள செங்கல்பட்டு போயிட்டு வந்துட்டியா? இல்லண்ணா ஃபோன்ல பேசினேண்ணா. ஓ ஃபோன். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்றாங்க. வந்து தங்கி ஒரு 2 நாள் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சு கொடுக்கணுமா, சிரமம் பார்க்காம வாங்கன்றாங்கண்ணா. வீட்டுக்கு கார்லாம் அனுப்புறேங்கிறாங்கண்ணா. எல்லாரும் செய்யறதாண்ணா. ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ். எல்லாரும் செஞ்சா நான் செய்யணுமா? எனக்கு எது சரின்னு தோணுதோ அதைத்தான் நான் செய்வேன். ஆக்சுவலாக வேலை கொடுக்குறவங்க கண்டிஷன் போடுவாங்க, வேலை பார்க்குறவங்க சொல்கிறத கேட்பாங்க. நீங்கள் ரொம்ப வித்தியாசமான ஆளாக இருக்கீங்கண்ணா. அது என்ன வித்தியாசமான ஆள்னு அவ்வளோ வித்தியாசமா இருக்கிற? இல்லைண்ணா, ஸ்லப் ஆஃப் த டிங்கு. ஸ்லப் ஆஃப் த டிங். டேய் அது ஸ்லிப் ஆஃப் த டங்டா. இதுக்கே வாய் உளருது. இல்லைண்ணா, மற்றவங்க மாதிரி இல்லாமல் நீங்கள் நேர்மையாக கணக்கெல்லாம் பார்த்து முடிச்சு கொடுத்துட்டு வரீங்க. அதனால தான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்கண்ணா. போயிட்டு வந்துடலாண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஐஸை தூக்கி தலையில வைக்கிறியடா வெய்ய காலத்துல. இந்த ஒரு தடவை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு வந்துடலாண்ணா ப்ளீஸ். கண்டிப்பா போய் தான் வேணுமா? ஆமாண்ணா. உனக்கு செங்கல்பட்டுல ஏதாவது தனியா வேலை இருக்கா? ஐயோ எனக்கு என்னண்ணா வேலை? உங்களை விட்டா எனக்கு வேற வேலையே கிடையாதுண்ணா. ஒரு தடவை முடிச்சு கொடுத்துட்டு வந்துடுவோம். திரும்ப கூப்பிட்டா கண்டிப்பாக நாங்கள் அடுத்த தடவைலாம் வரவே மாட்டோம்னு கண்டிஷனாக சொல்லிடலாண்ணா.